வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி சனி பகவான் வக்ர பலன்கள் 2026. மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவதால் கெடு பலன்களாக இருக்குமா நற்பலன்களாக இருக்குமா என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பதுதான் இந்த பதிவு. மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் குரு பகவான் பலமாக இருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் இப்பொழுது நன்மைகள் என்பது குறையாமல் நடக்கும். இல்லை, இதனால் வரையில் நடக்காமல் இருந்தால் இப்பொழுது இருந்து நடக்க ஆரம்பிக்கும். நன்மைகள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுவது என்பது 15/7/2026. இது ஆங்கில மாதத்தில். தமிழ் மாதம் என்பது ஆனி மாதம் 31ஆம் தேதி. சனி பகவான் வக்ரம் என்பது ஆண்டுதோறும் நடக்கக்கூடியதுதான். சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் என்பதை விட சனி பகவானுக்கு மட்டும் வக்ரம் என்பது கிடையாது. குரு பகவானுக்கும் வக்ரம் இருக்கும் ஆண்டுதோறும். செவ்வாய் பகவானுக்கும் வக்ரம் இருக்கும் ஆண்டுதோறும். புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களுக்கும் ஆண்டுதோறும் வக்ரம் என்பது வந்து கொண்டுதான் இருக்கும். இது இப்பொழுதுதான் நடக்கின்ற அதிசயம் கிடையாது. ஆகவே சனி பகவான் வக்ரம் பெற்றால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வந்து அமருவதால் கெடுபலன்களாக இருந்து விடுமா என்பதை பற்றி பார்ப்பது தான் இந்த பதிவு. இந்த வக்ரம் என்பது குறைந்தது 5 மாதங்கள் நடக்கும். இப்போ மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார். சனி பகவானுக்கு 5ஆம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சனி பகவான் வக்ரம் பெறுவார். சனி பகவானுக்கு 9ஆம் ராசியில் சூரிய பகவான் வருகின்ற காலத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவார். சனி பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களுக்கும் இதே நிலைதான். இதில் சில மாற்றங்கள் என்பது புதனுக்கும் சுக்கிரனுக்கும் இருக்கும். எதற்காக என்றால், புதனும் சுக்கிரனும் சூரியனுடன் இணைந்தே முக்கூட்டு கிரகமாக சுற்றி வருவதால் 12 ராசிகளையும் அதற்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் அதற்கென்ற சில பாகைகளை வைத்து, பாதசாரங்களை வைத்து இந்த நாளில் வக்ரம் பெறுவது என்பதை ஜோதிடர்களால் முடிவு செய்யப்பட்டு இருக்கும். அதை பற்றி நாம் தெளிவாக இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இப்பொழுது சனி பகவான் இப்பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 7.5 சனி விலகியாச்சு. வக்ரம் பெற்றால் 3ஆம் ராசியினுடைய பலன்களையும் 2ஆம் ராசியின் பலன்களையும் தருவார். இதில் மாற்றங்கள் இருக்காது. இதில் பெரிதளவு பாதகமாக இருந்து விடுமா, அதிகப்படியான துன்பங்கள் இருந்து விடுமா என்கின்ற கேள்வி ஒரு சில மகர ராசிக்காரர்கள் இடையே இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் பெரிதளவு இருக்காது. பயம் இல்லாமல் இருக்குமா? 7.5 சனியில் 7.5 ஆண்டு காலம், 1 மாதமா 2 மாதமா 7.5 வருஷம், ஒரு பள்ளத்தை மூட 2 பள்ளத்தை தோண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க. கடன் சுமையாக ஒரு சில மகர ராசி, கணவன் மனைவி பிரச்சனையாக ஒரு சில மகர ராசி, செய்யும் தொழிலில் எந்த விதமான லாபமும் இல்லாமல் தொழிலையே விட்டு விலகிய ஒரு சில மகர ராசி, குடும்பத்திலும் செய்யும் தொழிலிலும் மான அவமான பிரச்சனைகளை சந்தித்த மகர ராசி. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். மகர ராசிக்காரர்கள்
அனுபவித்த கஷ்டங்கள் என்பது சொல்லி மாளாது. ஆனால் இப்பொழுது அனைத்தும் தலைகீழாக மாறக்கூடிய காலம் வந்துவிட்டது. முன்னையெல்லாம் ஒரு வருஷம் போகிறதே மிக மிக கடுமையாக இருக்கும். இப்பொழுது கிரக மாற்றங்கள் இருப்பதினால் ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்ல நிலையில் இருந்தால் அதற்கு பிறகு ஒரு 2 மாதம் 3 மாதம் கஷ்ட நிலையில் இருக்கும். இது பெருசாக பாதிப்பை தராது. என்றாலும் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். வக்கரம் பெற்றால் பாதகம் என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தாலும் லாபங்கள் அதிகரிக்கும். இதற்கு காரணம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது ஒன்று. இரண்டாவது, சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் 11ஆம் இடத்தை பார்ப்பார். இதுவும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சில நேரங்களில் கடினமாக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் அலைச்சலும் திருச்சலும் இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுனா சும்மாவா? இருந்த இடத்திலே இருந்து நமக்கு எல்லா வகையிலும் பணத்தை கொட்டி கொடுப்பாரா கடவுள்? அது ஒரு சில ஜாதகம் இருக்கும். அதுவும் மகர ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் சனி பகவானே, ராசிக்கு 2ஆம் அதிபதியும் சனி பகவானே. கடினமாக உழைப்பை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருந்தால்தான் வருமானம் என்பதை பெற முடியும். அதுவும் கெட்ட நேரம் சொல்லக்கூடிய குரு சனி ராகுக்கு இது சரியில்லாத போது உழைப்பே உங்களுக்கு சுமையாக மாறக்கூடிய காலமும் இருந்திருக்கும். அவ்வப்போது வரலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய தொடர் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஆனால் விரயங்கள் என்பது ஒரு சில நேரத்தில் தவிர்க்க முடியாமல் வந்து போகும். உடல் நலத்தில் இனிமேல் பிரச்சனைகள் என்பது அவ்வளவு பாதகமாக இருந்திடாது. உங்களுடைய வாழ்க்கை பாதை என்பது மிகவும் வேகமாக செல்லக்கூடிய நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க. சிறு தடைகள் வரும். அந்த தடைகள் வரும்போது பயம் வேணாம், பதட்டம் வேணாம். காரணம் சனி வக்கரம் பெற்றால் ஒரு 5 மாதங்கள் அப்படி தான் இருக்கும். அதற்கு பிறகு இயல்பான நிலைக்கு மகர ராசிக்காரர்கள் வந்து விடலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.